ஒரு பெண் சிங்கம் கர்ப்பம் அடைந்துள்ளது. அப்படியே காட்டில் பசியால் அலைஞ்சுகிட்டு இருந்திருக்கு. எங்கேயாவது உணவுகள் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் வேளையில, அங்க ஒரு இடத்துல பார்த்தாக்கா நிறைய ஆடுகள் அப்படியே புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலே இந்த சிங்கம் நினைத்திருக்கின்றது, எப்படியாவது ஒரு ஆடை பிடித்து உண்ண வேண்டும், தனது பசியை போக்கிக் கொள்ளணும்னு சொல்லி அந்த ஆடுகளை விரட்டி இருக்கு. அந்த ஆடுகள் அங்கும் இங்கும் அப்படியே திரிந்திருக்கின்றன. ஒரு ஆடை கூட இந்த சிங்கத்தால் பிடிக்க முடியவில்லை. உடனே களைப்படைந்து அந்த இடத்திலேயே அந்த சிங்கம் ஒரு ஆண் சிங்க குட்டி ஒன்றை ஈன்று விட்டு இறந்து விட்டது. உடனே இந்த ஆடுகள் பார்க்குது, சிங்கம் இறந்து கிடக்குது, அந்த குட்டி அனாதரவாக இருக்குது. உடனே இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டால், அந்த சிங்க குட்டியை தன்னோட அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு போயிருக்கு. அப்படியே கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த சிங்கம் குட்டி இந்த ஆடுகளுடனே திரிந்து புல்களை தின்று மட்டும் ஆடுகள் போலவே சத்தமிடவும் செய்திருக்கின்றது. காலையில் ஆடுகளுடன் போவது, புட்களை உண்பது, அதற்கு பிறகு ஆடுகளைப் போலவே கத்தி, பின்னேரம் அந்த ஆடுகளுடன் சேர்ந்து ஒன்றாக இருந்து இவ்வாறாகவே தனது வாழ்க்கை தொடர்ச்சியாக கொண்டு போயிருக்கு. அப்படியே பார்த்தோம்னா ஒரு காலகட்டங்களில் அந்த சிங்கம் பெரிய ஒரு சிங்கமாக மாறிடுச்சு. மாறின நேரம், அந்த நேரத்தில் பார்த்து இன்னொரு சிங்கம் அப்படி அந்த இடத்துல வர்ற நேரத்தில் ஆடுகளோட ஒரு சிங்கம் அப்படி புல் மேய்ந்து கொண்டிருப்பதை, புல்களை உண்டு கொண்டிருப்பதையும் கண்ட உடனே இந்த சிங்கத்துக்கு ஒரு வியப்பாக இருந்தது. உடனே எப்படியாவது அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருக்கு. இந்த நீ சிங்கம், நீ என்ன ஆடுகளோட இப்படி தெரிகிற அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் முடியலை. அப்போ அப்படி இருக்கிற நேரங்களில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, அந்த ஆடுகளுடன் இருந்த அந்த சிங்கம் தனியாக உறங்கி இருக்கு. தூக்கம் இருக்கிற நேரத்தில் அந்த சிங்கம் எப்படியோ போயிட்டு என்ன பண்ணியிருக்கு, அதை தட்டி சொல்லியிருக்கேன், நீ ஒரு சிங்கம் அப்படின்னு. அப்போ அதுக்கு சொல்லிட்டு, இல்லை நான் ஆடு தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை நீ சிங்கம், என்னோட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய குளக்கரை, அந்த குளக்கரையில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பார் ஒரு முகம் பார், தண்ணியில் தெரியுது பார், என் மாதிரியே உனக்கு தாடியும் இருக்குது, என்னையே பாரு, அப்போ நீ சிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கு. அப்போ தான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், அந்த சிங்கம் ஆமாம் நான் ஒரு சிங்கம் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கு. உணர்ந்து என்ன பண்ணியிருக்கு, அப்போ தான் முதல் முறை அந்த சிங்கம் கர்ஜனை செஞ்சுருக்கு. அதுக்கு பிறகு அது ஒரு வீரமாக செயல்பட தொடங்கியிருக்கு. அப்போ அதே நேரத்தில் அதற்கு பிறகு அது தான் சிங்கம் அப்படிங்கிறத உணர்ந்து அது ஒரு ராஜாவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த சிங்கத்தோடைய அது போயிருக்கு. அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கைகளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எத்தனையோ பலம் கூடியவர்கள் இருக்கிறார்கள் சிங்கமாக. இருந்தும் அவருடைய மனநிலையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டால், அவர்கள் ஏதேனும் ஒரு விடயங்களை ஒரு ஆர்வம் இல்லாமல் அதை செயல்படுத்த முடியாத ஒருவர்களாகவே காணப்படுகின்றார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் யார், எங்களால் எப்பேற்பட்ட ஒரு விடயங்களை செய்ய முடியும், எப்பேற்பட்ட பலமான விடயங்களை செய்ய முடியும் என்று எங்களை நாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு எங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோமானால் உயரிய சாதனைகள் விடயங்களை செய்ய முடியும். எனவே இந்த இடத்தில் ஆடாக இருப்பதும் சிங்கமாக செயல்படுவதும் எங்களுடைய கைகளிலே இருக்கின்றது. எனவே இறைவன் கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நாங்கள் யார் என்பதை உணர்த்துவார். அப்பேற்பட்ட விடயத்தை நாங்கள் சரியான முறையிலே தெரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட தொடங்கினோம்னா பல வகையான வெற்றிகளை கண்டடைய முடியும். நன்றி, வணக்கம்.